உணவகம் யார் ஆரம்பிச்சா? அம்மா ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டு போனாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது கரெக்டா நடக்குதா? இல்லை. ஏன்னா பாதி பேருக்கு மேல அதுல நல்லா சாப்பிட்டு திருப்தியா அடைஞ்சவங்க இருக்காங்க. ஆனா நம்ம தமிழகத்துல சரியா நடக்குதான்னு கேட்டா அந்த அளவுக்கு சரியா நடக்கல. இன்னொரு விஷயம், 11th படிக்கிறவங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, 12th படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அது இன்னி வரைக்கும் நடைமுறையில இருக்கா? இல்ல. காலேஜ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் முடிக்கிறாங்களே, செகண்ட் இயருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் மட்டும் தான் தருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்க வந்து 12th லேப்டாப் கொடுத்தா ஓகே, எனக்கு காலேஜ் போகும்போது எனக்கு யூஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. அது கூட பாதி பேருக்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க, பாதி பேருக்கு தரல. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் யாருக்கு கொடுத்தாங்க? பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க, பாதி பேருக்கு தரல. சரி, 5000 ரூபாய் தரோம், பொங்கலுக்கு வந்து நாங்கள் 5000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 5000 ரூபாய் தந்தாங்களா? அதுவும் இல்லை. 2 வருஷமா கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தாங்க. அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், 5000 ரூபாய் கடைசியா கண்டிப்பா 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களான்னா அதுவும் இல்லை. தொடர்ந்து ஊழல் மட்டும் தான் நடந்துட்டே இருக்கு.